ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொங்கல், வெண்பொங்கல். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆழாக்கு பச்சரிசி, அரை ஆழாக்கு சிறுபருப்பு, பாசிப்பருப்பு போட்டு அதை வேக வச்சு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை பார்த்துங்க. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதில் கொஞ்சம் பெருங்காயம். இதை நல்லா வதக்கி இதை நல்லா வதக்கணும். இதை கொட்டிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றணும். இது கொஞ்சம் தான் நெய் ஊற்றிருக்கேன். பொங்கல்லையே வேற நெய் ஊற்றிட்டேன் நான் கொஞ்சம். இப்போ இந்த கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு வறுத்து அதில் கொட்டிக்கணும். முந்திரி பருப்பு வறுக்கணும். கொஞ்சம் முந்திரி பருப்பு போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. சில பேர் முந்திரி பருப்பு போட மாட்டாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். முந்திரி பருப்பு போடுறது அவங்கவுங்க விருப்பம். நான் முந்திரி பருப்பு போட்டு தான் பொங்கல் செய்வேன். முந்திரி பருப்பு போட்டாச்சு. இதை எடுத்து இதில் கொட்டிட்டேன். இதை கலர்னா வெண்பொங்கல் ரெடி. ஒன்றரை ஆழாக்குக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சு ஒரு 4 விசில் வைக்கணும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு சட்னி, தேங்காய் அரை முடி, கொஞ்சம் கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். அதை இதுக்கு சும்மா கொஞ்சம் உடச்சக்கல்ல, நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் உடச்சக்கல்ல, கொஞ்சம் உப்பு. முதல் தேங்காய் போடும்போது பல்ஸில் போட்டுக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ உடச்சக்கல்ல போட்டுட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. சட்னி அதில் ஊற்றிக்கலாம், கழுவி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில்
எண்ணெய். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின்னு எண்ணெய் காஞ்ச உடனே ஒன்று கட் பண்ணுமா. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை கொஞ்சம், அவ்வளோதான். இதுக்கு சட்னிக்கு, பொங்கலுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் சட்னி எல்லாத்தையும் இங்கே வச்சு